வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடல் கன்னியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடல் எப்பொழுதும் பல ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. கடலில் இதுவரை கண்டறிந்தது 5% மட்டுமே. இன்னும் மீதமுள்ள 95% கண்டறியாமலே இருக்கிறது. அதற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க மனிதருக்கு இந்த யுகமே போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். கடலில் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. மீன், திமிங்கிலம் என பல அடையாளம் கண்டு கொண்ட உயிரினங்களும் சிலதான் இருக்கின்றன. நமக்கு தெரியாமல் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் கடலுக்குள் இருக்கின்றன. அதிலும் ஆழ்கடலுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் ஏராளம் என்றே சொல்ல வேண்டும். அதேபோல் கடலை பற்றி கற்பனைகளும் கதைகளும் ஏராளமாகவே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கடல் கன்னி. கடல் கன்னி இருக்கலாம் என்றும் கூறப்பட்டாலும் மனிதர்கள் இதுவரை அதை யாரும் நேரில் பார்த்ததே இல்லையாம். ஆனால் கடல் கன்னியை மையப்படுத்தி பல உலக நாடுகளில் கதைகள் ஏராளம் உள்ளன. இந்நிலையில்தான் கடல் கன்னி உண்மையிலேயே இருக்கலாமோ என்ற சந்தேகமும் ஏற்படுகிறது. ஒரு சம்பவம் பற்றி நியூயார்க்கில் படித்ததை கூறுகிறோம். 1837 வெளியிடப்பட்ட டேனிஸ் எழுத்தாளர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் கதையில் தழுவலான த லிட்டில் மெர்லின் என்று ஒரு புதிய படம் டிஸ்னியஸ் அனிமேஷன் திரைப்படமாக திரைக்கு வரப்பட்டது. ஆண்டர்சனின் கதை மற்றும் 2 திரைப்படங்கள் தழுவல்களும் கதாநாயகிகள் மீன்வாள் மற்றும் வசீகர குரல் கொண்ட ஓர் அழகான இளம் பெண்ணாக சித்தரிக்கப்பட்ட கதையாகவே இருந்தது. கடற்கன்னி எப்பொழுதும் இப்படித்தான் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லும் வரையில் அத்திரைப்படத்தில் அவ்வளவு அழகாக நடித்திருந்தார்கள். மேற்கத்திய இலக்கியங்களில் கடற்கன்னிகள் பற்றி முதல் குறிப்பு ஹோமோரிய ஒடிசியஸ்க்கு முந்தையது. ஸ்ட்ராஜன் போருக்கு பிறகு தனது தாயகமான இத்தாலிக்கு திரும்பும்போது நாயகன் ஒடிசியஸ் மத்திய தரைக்கடலில் பல கடினமான தருணங்களை எதிர்கொண்டான். கடலில் மோகினி உட்பட பல ஆபத்துக்களான உயிரினங்கள் அவனை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த அனைத்து ஆபத்துக்களையும் குறித்து மந்திரவாதி ஒரிசியஸ் எச்சரிக்கிறான். அதில் முதன்மை ஆபத்தாக ஆண்களை மயக்கும் கடல் கன்னி கடல் மோகினிகள் அதிகம் இருப்பதாகவும் எச்சரிக்கையுடன் சொல்லி அனுப்ப அவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்றும், எச்சரிக்கையின் அணுகி அவர்கள் குரல் கேட்டு யாரையும் தங்கள் தாய்நாட்டுக்கு அனுப்புவதில்லை என்றும், அந்த கடல் மோகினி தற்போதைய நியோபோலிடன் கடற்கரையில் வசிப்பதாகவும் கூறுகிறார்கள். அவர்கள் இளமையான பாடல்கள் மூலம் ஆண்களை மயக்கி தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் கடற்கரையில் மாலுமிகளின் எலும்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. கடல் கன்னிகள் இனிமையான குரலில் ஆபத்துக்களை இல்லாமல் ரசிக்க சிரிசிஸ் அறிவுரைகளை ஒடிசியஸ் பின்பற்றுகிறார். அவர் தன் பாய் மரத்துடன் தன்னை கட்டுகிறார். அவர்கள் ஆட்கள் தங்கள் காதுகளில் மெழுகால் மூடிக்கொள்கிறார்கள். ஹோமர் அவற்றை விவரிக்கவில்லை, ஆனால் அதை விவரிக்கும் வகையான மண்பாடங்கள் நம்மிடம் உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவை கடல் மோகினியை பாதி பெண்ணாகவும் பாதி பறவையாகவும் காட்டுகிறார். பண்டைய புராணங்கள் மற்றும் இலக்கியங்களில் தேவதைகள் போன்ற கலப்பின உயிரினங்கள் உள்ளன. அவற்றின் உடலில் பாகங்கள் மனித வடிவும் பிறகு பகுதிகள் விலங்கின் அம்சத்துடனும் உள்ளன. ஆண்களின் வீழ்ச்சியுடன் தொடர்பு படுத்திய அவைகளை எதிர்மறையானவை என்றும் கூறப்படுகிறது. இன்று நாம் இந்த பதிவில் கடல் கன்னியை பற்றி நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரிவித்தோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.